அனைவருக்கும் வணக்கம். நாம் யோகிகளின் ஞான முப்பாட்டன் திருமூலநாயனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் பக்குவப்பட்டு வரும் வரையிலும் அவர்கள் எப்போது பக்குவப்படுவார்கள், எப்போது நம்மை நாடி வருவார்கள் என்று எதிர்பார்த்து எம்பெருமான் ஈசன் காத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, தன் அடியார்கள் எல்லா வகையிலும் நலமாக வாழ்ந்திருக்க எம்பெருமான் பிச்சை எடுத்து அந்த பிச்சையிலே இருந்து தன்னுடைய குடிகளுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய அன்பர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறான் என்கிற கருத்துக்கள் புராணத்திலே கதையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்றைய பதிவிலே எம்பெருமான் ஈசனுடைய கருணையை பற்றியும் அவன் ஏன் பிச்சை எடுத்தான் என்பதை பற்றியும் திருமூலர் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். பிச்சை அது ஏற்றான் பிரமன் தலை தன்னில், பிச்சை அது ஏற்றான் பிரியாள் அறம் செய்ய, பிச்சை அது ஏற்றான் பிரமன் சிரம் காட்டி, பிச்சை அது ஏற்றான் பிரமன் பரமாகவே. பிரம்மன் என்று சொல்லும்போது பொதுவாக புராணங்களிலே வர்ணிக்கப்பட்டதைப் போல பிரமன் என்பவன் படைப்பு கடவுள், விஷ்ணு என்பவர் காக்கும் கடவுள், உருத்திரன் என்பவர் அழிக்கும் கடவுள் என்றெல்லாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே 4 மனத்தின் கூறுகளே பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், சிவன், சதாசிவன் என்றெல்லாம் மாறியிருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். உலகிலே வேறு எவரும் சொல்லாத உன்னதமான கருத்துக்களை ஞானபிதா சொல்லி இருக்காவிட்டால் எவருக்கும் இந்த உண்மை புரிந்திருக்காது என்பது வெள்ளிடை மலை. புராணத்திலே ஒரு கதை உண்டு. கைலை மலையிலே எம்பெருமான் ஈசன் கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார். அன்னை பராசக்தி அவருக்கு பணிவிடை செய்தபடியாக அவர் பாதத்தருகே அமர்ந்திருந்தார். அப்போது கைலைக்கு வந்த பிரமன் சிவனை மதிக்காமல் அகங்காரமாக அவரை உற்று பார்த்தபடி நின்றிருந்தார். சிவனுடைய இந்த அகங்காரம் அன்னை பராசக்திக்கு சினத்தை மூட்டியது. ஹூங்கார நாதத்தை கிளப்பினார். சக்தி கிளப்பி ஹூங்கார நாதத்தை கேட்டு கண்வெளித்த எம்பெருமான் ஈசன் பிரம்மன் கொண்டிருந்த அகங்காரத்தை பார்த்து அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கருதினார். நீ ஈசனை ஏன் மதிக்கவில்லை என்று அன்னை பராசக்தி கேட்டதற்கு, எதற்காக மதிக்க வேண்டும்? ஈசனுக்கும் 5 முகங்கள், எனக்கும் 5 முகங்கள், இருவரும் சமம்தான், நான் எதற்காக ஈசனை வணங்க வேண்டும் என்று கேட்டார். ஆத்திரம் கொண்ட எம்பெருமான், உனக்கு இத்தனை அகங்காரமா என்று கூறி பிரம்மனின் ஒரு தலையை துணித்து எடுத்து விட்டார். துணித்து எடுக்கப்பட்ட பிரம்மனின் தலை எம்பெருமான் ஈசனுடைய திருக்கரங்களிலே ஒட்டி கொண்டு விட்டது. அது திருவோடாக மாறிப்போனது. அந்த திருவோட்டிலே பிச்சை எடுத்து உலக உயிர்களுக்கெல்லாம் இன்றளவும் எம்பெருமான் ஈசன் உணவு படைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக புராண கதை சொல்கிறது. உண்மையை ஆராய்ந்து பார்க்கும்போது பிரியாள் அறம் செய்ய பிச்சை அது ஏற்றான் என்று சொன்ன வார்த்தையை இங்கே கவனிக்க வேண்டும். பிரியாள் என்று சொன்னது அன்னை பராசக்தியை. எம்பெருமானை ஒரு கணமும் பிரியாது இருப்பவள் என்று பொருள். பராசக்தி என்று இங்கே சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயு. ஜீவசக்தியாகிய வாயு அகங்காரமாக சலித்த போது அது உலக இச்சைகளை வேண்டுகிறது. சிவமாக இருக்கின்ற நிலைத்த சக்தி தன்னுடைய சக்தியின் மூலமாக சலித்து சிவசக்தியாகிய வாயுவின் சலனத்தின் காரணமாக ஏற்பட்ட புலன்வழியான இச்சைகளுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக சற்று கீழே இறங்கி வந்து உலக வாழ்க்கையை வாழும்படியாக ஆடவிட்டு ஓடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இங்கே ஊடகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அகங்காரம் என்பது இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. நான் என்கிற உணர்வு வந்தபோதுதான் இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது. மனநிலை பாதிக்கப்பட்டு உன்மத்தம் கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கு மற்றவர்களைப் போன்ற உலக நடப்பு என்பது இல்லை. அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு இருப்பதை போன்ற ஆசாபாசங்களோ வெறுப்புகளோ அவர்களுக்கு இல்லை. ஆக இவை எல்லாமே தான் இன்னார் என்று உணர்ந்து மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பதும் மனதின் மற்றொரு கூறாகிய புத்தி என்பதும் இணைந்த போதுதான் சக்தியின் விருப்பத்திற்கிணங்க சில சலனங்கள் ஏற்படுகின்றன.
அதாவது சிவசக்தியாகிய வாயு சலித்ததால். ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று தமிழிலே ஒரு சொல்லாடல் உண்டு. சிவசக்தியாகிய வாயுவை அதன் போக்கிலே போகவிட்டு தன் வழி திருப்பக்கூடிய காரியத்தை எம்பெருமான் ஈசன் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியைத்தான் இங்கே வித்தியாசமான வார்த்தைகளால் திருமூலர் நமக்கு விளக்கிச் சொல்கிறார். பறந்து உலகேழும் படைத்த பிரானை இறந்துணி என்பார்கள். ஏற்றுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் கடல் எட்டச் செய்தானே. எம்பெருமான் ஈசன் அவரை பற்றி சொல்லும் போது பொதுவாக உலகத்தவர்கள் அவர் பிச்சாடனர், பிச்சை எடுத்து தின்னக்கூடியவர், பரதேசி, சுடுகாட்டு வாழ் பரதேசி என்றெல்லாம் அவரை ஏசுவார்கள், பேசுவார்கள். சுடலை சாம்பலை உடலிலே பூசிக்கொண்டு திருவோட்டை ஏந்தி பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவனை எதற்காக வணங்க வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சைவ வைணவ சண்டைகள் ஏற்பட்ட போது இது போன்ற வார்த்தைகளை கொண்டு நடந்த வாக்குவாதங்கள் ஏராளம். அந்நாட்களிலே பட்டிமன்றத்தை போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. எரிந்த கட்சி எரியாத கட்சி என்பதாக எல்லாம் பட்டிமன்றங்களை நடத்தி வாத பிரதிவாதங்கள் செய்திருந்தது வழக்கம். ஆனால் எம்பெருமான் ஈசன் பிச்சை எடுத்தாலும் தான் பெற்ற பிச்சையை தன்னுடைய பக்தர்களுக்கு அன்போடு பரிவோடு பகிர்ந்து வழங்கினார். எதற்காக எம்பெருமான் பிச்சை எடுக்கிறார் என்றால், தன்னுடைய அன்பர்கள், தன்னுடைய பிள்ளைகள் சுகித்திருக்க வேண்டும், தான் வருத்தப்பட்டாலும் தன் பிள்ளைகள் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். இது இன்றைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே ஈசனுடைய இந்த குணம் அப்படியே பிரதிபலிப்பதையும் பார்க்க முடிகிறது. குடும்பத் தலைவனாக இருப்பவன் தான் வருந்தினாலும் தன் குடும்பத்தோர் சுகித்திருக்க தன்னையே சந்தனமாக அரைத்து கரைத்து கொண்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். விதிவிலக்காக மதுமயக்கத்திலே தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முற்றுமுதலாக குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. காலத்தின் கோலமாக இவை நடந்து கொண்டிருக்கின்றன, அல்லாது வேறொன்றும் அல்ல. எம்பெருமான் ஈசனுடைய வழிவந்தவர்கள் ஆகிற காரணத்தால் குடும்பத்தவர்கள் சுகித்திருக்க தன்னுடைய சுகதுக்கத்தை எல்லாம் மறந்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய காரியத்தை குடும்பத் தலைவன் செய்கிறான். குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்காக உழைக்கிறான். எம்பெருமான் ஈசன் உலக உயிர்களுக்காக உழைக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறான் என்று ஏசப்பட்டாலும் அவன் எடுத்த பிச்சை நமக்காகவே என்று கருதும் போது கண்களிலே கண்ணீர் கசிவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. பிச்சை எடுத்தாவது தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கருதியிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை என்னவென்று போற்றி எவ்வாறு புகழ்வது? சொல்ல நாவில்லை. 1000 நாவுகள் இருந்தாலும் எம்பெருமான் செய்திருக்கும் இந்த மகத்தான தொண்டுக்கு நன்றி பாராட்ட போதாது என்பதே கருத்து. வர இருந்தான் வழி நின்றிடும் ஈசன், தர இருந்தான் தன்னை நல்லவர்க்கு இன்பம், புறையிருந்தான் புகழே புகழாக வர இருந்தான் அறியான் என்பதாமே. இத்தனை துன்பங்களையும் தான் சகித்து கொண்டு தன்னுடைய அடியார்கள் நலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஈசன் என்றளவும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். பக்குவப்பட்டு சரியான நெறியை பொறிந்திருந்து சீவகாருண்ய ஒழுக்கம் பேணி தூய மனத்தனாக தன் மகன் எப்போது தன்னை நாடி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எம்பெருமான் ஈசன். பொறுமையாக காத்திருக்கிறார். நம்மிடத்திலே வந்து உண்மையும் நேர்மையுமாக நம் மகன் எப்போது சேர்வானோ என்று ஏக்கத்தோடு வாசலிலே வெளிவைத்து காத்திருக்கிறார். அந்த தந்தையின் மனம் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்தாலே கண்கள் பணிக்கின்றன. என் மகனே, நீ சுகித்திருக்க, நீ நலம் வாழ்ந்திருக்க, எல்லா துன்பங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டு நீ நலமாக வாழ வேண்டும், நற்கதி பெற வேண்டும் என்பதற்காக உனக்காக காத்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் புலன்கள் சார்ந்த உலக இச்சையிலேயே உழன்று கொண்டிருக்கிறாயே. எப்பொழுது நீ என்னை தேடி வருவாய்? எப்பொழுது உனக்கு பக்குவம் ஏற்படும்? நீ வரும்போது உன்னை வரவேற்க அரவணைத்துக் கொள்ள இருகரங்களை ஏந்தி நான் காத்திருக்கிறேன் மகனே என்று எம்பெருமான் ஈசன் அறைகோல் விடுத்தபடியாக இருக்கிறார். நாம் தான் ஈசனின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் அவரை பிச்சை எடுப்பவன், பரதேசி என்றெல்லாம் ஏசிக்கொண்டிருக்கிறோம் என்று திருமூலநாயனார் இங்கே தன் வேதனையை பதிவு செய்கிறார். அங்கார் பசியும் அவாவும் வெகுளியும் தங்கார் சிவனடியார் சரீரத்து இடை பொங்கார் புவனத்தும் புண்ணிய லோகத்தும் தங்கார் சிவனை தலைப்படுவாரே.
எம்பெருமான் ஈசனை தலைவனாக கொண்டு அவருடைய அன்பையும் அருளையும் யாசித்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் எக்காரணத்தை கொண்டும் உடல் சார்ந்த புலன் சார்ந்த இன்பங்களின் மீது இச்சை கொள்ள மாட்டார்கள். சரீரத்திடை பொங்கார் என்று குறிப்பிடுகிறார். உடல் சார்ந்த இச்சைகளுக்கு சிவனடியார்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆசை கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் பெரும்பாலும் கோபம் கொள்வதில்லை. அவர்கள் பசியோடு இருந்தாலும், தங்கள் பசிக்கான உணவு கிடைக்காது போயிருந்தாலும் கூட எவர் மீதும் கோபம் கொள்வதில்லை. இப்படி அமைதியான நிலையிலே எம்பெருமான் ஈசனே கதியாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்களே சிவனடியார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எம்பெருமான் ஈசன் கொடுத்ததை கொடுத்தபடியாக ஏற்று மகிழ்ந்து ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளவே சிவனடியார்கள் விரும்புவார்கள். இந்த உலகிலே இதுவே நடைமுறையாகி இருக்கிறது. ஈசனுடைய கருணைக்கண்கள் நம் மீது எப்போது திரும்புமோ என்று ஏக்கத்தோடு சிவனடியார்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்னமும் கூட பக்குவம் வர வேண்டும், முழுமையான பக்குவத்தை பெற்று எப்போது என் மகன் என்னை நோக்கி வருவான் என்று மகனை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு எம்பெருமான் ஈசன் காத்திருக்கிறார். இருவரும் காத்திருப்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காத்திருப்புக்கு முடிவுதான் எப்போது? இதை நோக்கித்தான் நம் அனைவருடைய பயணமும் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.